மஞ்ச காட்டு மைனா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போனா மஞ்ச காட்டுக்குள்ள அவ காதல் சொல்லி போனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். என்ன இந்த மல்லிகைக்கா நம்மள வேலை சொல்லிட்டு அடுப்புல உலைய போட்டுட்டு எங்க போனாங்க? ஒரு உலை தனியா காஞ்சிக்கிட்டு கிடக்கு. இந்த அக்கா எங்கன்னு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு தான் சாக்கு கிளறுன்னு எல்லாரும் வாங்கடின்னுச்சு. நம்மளும் எல்லாருக்கும் ஒரு சத்தம் கொடுத்துட்டு வரோம். இந்த அக்காவை காணோம். இந்த உமா நீ எப்போ வர சொன்னா என்ன ஆளை காணோம்? இது வந்தால் தானே கடை கடை வேலை நடக்கும். ஏக்கா நீங்கள் நினைக்கிறப்ப நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஏன் இம்புட்டு நேரம் 4 பேர் கூட்டிகிட்டு வர இவ்வளோ நேரமா? ஏக்கா நடந்து நடக்க போகணும், பறந்தா போக முடியும். அதோட நல்லா பேசுறட்டி. சரி அது கிடக்கட்டும். வாசலில் உலைய போட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ணிட்டு கிடக்கீங்க? நான் போனதுலேருந்து இந்த கொண்டாட வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அடுத்தடுத்து வேலையை பார்க்கலாம் நம்ம மல்லூஸ். ஏண்டி சொல்ல மாட்டேன்? ஒத்தால நின்று 2 கிலோ புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கேன். கையே ஊறி போச்சு. நீ என்னன்னா அசால்ட்டாக வந்து இந்த சட்டி வச்சுக்கிட்டு 2 நேரமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க. கேளு கேளு. அதெல்லாம் வாசல் ஒன்றும் ஆகாது. இப்போ தான் தண்ணியை போட்டுட்டு வந்தேன். உள்ள கொதிச்சோன்னா அரிசியை போட்டுக்க வேண்டியதான். ஓஹோ சரி சரி. மற்றவங்களாம் எங்கே அக்கா? எல்லாம் பின்ன வந்துட்டு இருக்காளுங்க. அவங்க வீட்டில் மாமியார் ஏமாத்திட்டாரா வேணாம், எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே ஹாப்பி மூடில் இருக்காங்க. மத்தியானம் வேற ஷாப்பிங் போகணுன்னு பேசிகிட்டு இருக்காளுங்க. ஷாப்பிங்கா? அது எதுக்குடி? ஏக்கா டூருக்கு போனால் 4 துணிமணி 2-3 பேகு இதெல்லாம் வாங்க வேணாமா? அப்படியே கிளம்பி போயிட முடியுமா? ஆமாண்டி நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். நானே 1-2 பொருள் வாங்கணும். அப்புறம் என்ன, நீங்களும் எங்களோட ஷாப்பிங்க்கு வாங்க, சாயங்காலமாக போவோம். சரி சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருவோம். சாயங்காலமாக வேணால் நம்ம கடத்தலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் போயிட்டு சட்டப்பட்டுன்னு வந்துடணும்டி. காலையில் 4 மணிக்கெலாம் வண்டி வந்துடும். நேரத்தோட கிளம்புனாதான் குற்றாலத்துக்கு கும்முன்னு போய் இறங்க முடியும். அதெல்லாம் போயிடலாமல்லோ, ஸ்டாண்ட் வரி. சரி சரி பெரிய வெட்டாத விலைக்கு கவுத்து வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வந்துடு. சரி சரி நம்ம போய் உலையில் அரிசியை போடுவோம். உலை நல்லா கவுச்சிச்சு. அரிசியை போட்டால் வேலையாயிடும். அரிசியை போட்டாச்சு. சாதம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வளர்த்தி விட்டுட்டு எல்லாத்தையும் தாளிச்சு எடுத்துட வேண்டியதான். புளியத்தரையை கிளறி வச்சுட்டா ஒரு வேலை முடியும்ப்பா. தாளிப்புக்கு வேணுங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த உமா கருவேப்பிலை தான் வாங்காமல் வந்துட்டா. இந்த பிள்ளைகளை போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வர சொல்லிடுவோம். என்னடா இது ஆச்சரியமா இருக்கு? நம்ம பிள்ளை சாதாரண புக் எடுத்து படிக்காது. பரிச்சு முடிஞ்சு லீவே விட்டாங்க. இப்போ நம்ம பேப்பர் மேனா வச்சு எழுதிட்டு கிடக்கா. எப்படி திடீர்னு இவளுக்கு நானும் உதயம் பிறந்துச்சு? பள்ளிக்கூட நாள்லேயே படிடி நம்ம தொண்டை தனியாக வாங்குவா. இன்னைக்கு தானே உட்காந்து படிக்கிறாளே. என்னவா இருக்கும்? எதுவும் கூப்பிட்டு கேட்டுக்கிடுவோம். ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு தான் நல்ல புத்தி கொடுத்துட்டான கடவுள்னு தெரியல. அடே திவ்யா திவ்யா சொல்லுங்க. என்னடி பள்ளிக்கூட நாளே நீ படிக்க மாட்டே எழுத மாட்டேன். நான் தான் கத்திக்கிட்டே கிடக்கணும் படிடி எழுதிட்டின்னு. இன்னைக்கு என்ன உட்காந்து ஆழ்ந்து எழுதிக்கிட்டு கிடக்கா? அது யோசிச்சு எழுதுற. பரவாயில்ல உனக்கு படிக்கணுங்கிற அக்கறை வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம டூருக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு என்னென்ன எனக்கு வேணும்னு எழுதி வைக்கேன். அப்போதான் சாயங்காலம் ஷாப்பிங் போக முடியும். என்னது சாயங்காலம் ஷாப்பிங் போக போறியா? ஆமாம், நீங்கள் உமாசக்தி எல்லாம் போகிறத பேசிட்டு இருந்தீங்கல்ல, நானே கேட்டேன். நானும் உங்களோட வரேன். எனக்கும் ஒரு சில பொருள்லாம் வாங்க வேண்டி கிடக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு போனால் டூர் நல்லா இருக்கும். அதானே பார்த்தேன். இன்னைக்கு உள்ள திருநாளா? இன்னைக்கு என்னமோ என் பிள்ளை புக்கையும் பேனாவும் எடுத்து வச்சு உட்காந்துருக்காளேன்னு. அதானே என்ன ஊருக்கு போவேன்னு லிஸ்ட் போட தான் உட்காந்துருந்தியோ? ஆமாம்மா. அப்புறம் அங்கே போய் அதை காண இதை காண அதை மாதிரி இது மாதிரி வாங்க முடியுமா? எல்லாத்தையும் நம்ம இங்கேயே வாங்கி அடிக்கிட்டு போயிடணும். ஓஹோ அடுக்குவா. உனக்கு என்ன வேணுங்கிறத எனக்கு தெரியும். நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். உனக்கு ஒன்றும் வாங்க வேண்டியதெல்லாம் கிடையாது. மேடம் புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் குற்றாலத்துக்கு வருவீங்கன்னா நீங்கள் வரவே வேணாம், இங்கே இருந்துக்கோங்க. நாங்களாம் போயிட்டு வந்துடுறோம். பேசாமல் போய் 2 கொத்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வா. தாளிப்புக்கு தேவைப்படுது. சரி போறேன். இந்த வீட்ல ஒரு சின்ன பிள்ளை யாரும் மதிக்கிறது இல்ல. இவகிட்ட இருந்து இந்த வீட்ல ஒரு விஷயம் தப்ப முடியுமா? நம்ம அங்க பேசிட்டு இருந்தா இவளுக்கு எப்படி தெரியும்? ஷாப்பிங் வரலாம் ஷாப்பிங்க்கு. மல்லிகாக்கா ஒத்தரசா குரல் தான் கேக்குது. வந்துட்டா போல. அந்த இரு ஒத்தரசா வாரேன். மல்லிகாக்கா நம்மள வர சொல்லிட்டு எங்க போனாங்க? இப்பதான் உலைய போட்டு போயிருக்காங்க, வந்துருவாங்க. என்னடி இங்க இருந்து இங்க வரதுக்கு எம்பட்டு நேரமா? ஏக்கா கோவிக்குங்கக்கா, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும் பார்த்தீங்களா? அதான். ஆனால் சும்மா இல்லைக்கா, நான் 2 கிலோ புளிக்கு கொட்டை எடுத்துருக்கேன். நீ எடுத்த மாதிரி தான் நான் புளி தண்ணி கரைச்சே வச்சுட்டேன். அங்கே பாரு. அட ஆமாம், புளியெல்லாம் ஊற வச்சுட்டீங்க. இனிமேல் ஊற வச்சு எப்போ கரைக்கிறது?
மதியத்துக்குள்ள வேலையை முடிச்சு சாயங்காலம் ஷாப்பிங் போகணும்ல. எக்கா அப்ப ஷாப்பிங்க்கு நீங்களும் வரீங்களா? ஆமாம்மா, எனக்கு ஒரு சில பொருளை வாங்க வேண்டியது இருக்கு. உங்களோட வந்தேன்னு வைங்களேன், அப்படியே வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போ இன்னைக்கு ஷாப்பிங் குதூகலமாக இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. ம் ஆமாம் ஆமாம். சரி, நான் இந்த சோத்தை வடிச்சிடுறேன். அவள் டவரா செட் எடுத்துட்டு வந்தானே மேலே போடுங்க. ஆ சரி, நீங்கள் போங்க. இந்த உமா டவரா செட் எடுத்துட்டு இன்னும் வரலையே. வருவா வருவா. சரி, அப்போ அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து ஷாப்பிங் என்னென்ன வாங்கலாம்னு சொல்லி யோசிச்சு வைப்போமா? அதுவும் நல்ல யோசனை தான், உட்காருவோம். இந்த எண்ணத்தை தான் அக்கா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கேன். எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவோம். திவ்யம்மா, எங்கே கிளம்பிட்டேன்? மூஞ்சி வேற ஒரே வாட்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. எதா இருந்தாலும் சித்தி கிட்ட சொல்லு, சித்தி பார்த்துக்கிறேன். நான் ஷாப்பிங் போகிறதுக்கு லிஸ்ட் எழுதிட்டு இருந்தேனா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், போய் கொல்லை பக்கத்துல இருந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதான் போயிட்டு கிடக்கேன். இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. சரி விடு, சித்தி போய் கருவேப்பிலை பறிச்சுட்டு வரேன். நீ இந்த டவரா கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துரு. பரவாயில்ல சித்தி, நானே போய் பறிக்கேன். என்ன கேளுடா, சித்தி இருக்கிறப்ப நீ ஏதாவது வேலை செய்யலாமா? இந்த இதை மட்டும் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துரு. நான் போய் உனக்கு சட்டுன்னு கருவேப்பிலை அடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றேன். தேங்க்ஸ் சித்தி. அப்ப என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போவீங்களா? நீ இல்லாமையா எனக்கு சேர்ந்தே போவோம். சரி, சித்தி போய் பறிச்சுட்டு வரேன், நீ உள்ள போ. சித்தினா சித்தி தான். நம்ம படகு தோட்டத்துக்கு வந்து கருவேப்பிலை பறிக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். இங்கே எல்லாமே இலை இலையா இருக்கு. எது கருவேப்பிலை இலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருவேளை இதுவா இருக்குமோ? இருக்காது இருக்காது. உள்ள போய் நல்லா தேடி பார்ப்போம். இதுதான் கருவேப்பிலை செடின்னு நினைக்கேன். ஏன்னா இதுதான் அதிகம் பார்த்த செடி மாதிரி இருக்கு. இதுதான் கருவேப்பிலை செடி, நமக்கு நல்லா தெரியும். ஆனா கருவேப்பிலை மரமா செடியா கொடியான்னு தெரியலையே. எதுவா இருந்தா என்ன, நமக்கு கருவேப்பிலை தான் வேணும். இது கருவேப்பிலை, பறிச்சுட்டு போயிடுவோம். என்ன இவ்வளவு கருவேப்பிலை பறிக்க சொல்லி அனுப்பா? பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா? அடியே, உங்ககிட்ட சொன்னதே ஒரு வேலை, அதை கூட செய்ய மாட்டியா? சித்தி பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. யார், உங்க சித்தியா? ஆமா. நீ உள்ள போ, நான் பறிச்சுட்டு வந்து கொடுத்துறேன். அதான் வந்துட்டேன். இவளுக்கு எதுக்கு இந்த வேலை? இவ்வளவு நான் டவரா சிட்ட தான் தூக்கிட்டு வச்சேனே. சித்திக்கு என் மேல அக்கறை, நான் போய் தேடி அலைய கூடாது, நான் அவங்களே பறிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, பெரிய சக்கரை. கருவேப்பிலை பறிக்கிறது பெரிய இந்த வேலை, பேசாம போயிடு சொல்லிட்டேன். சரி, யார் செஞ்சா என்ன வேலை, ஆனா சரி, நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம்.